வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சாதாரணமான ஒரு ஆர்டினரி சால்டரிங் அயன். இந்த சால்டரிங் அயனை நம்ம டெம்பரேச்சரை ஃபிக்ஸடாக தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆன் பண்ணால் ஒரே அளவு தான் இருக்கும். அது சிலதெல்லாம் நல்ல கம்பெனி இல்லாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மார்க்கெட்லேயே இருக்கக்கூடிய விலை கம்மியான லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சால்டரிங் அயன். எந்த நேரம் ஃபெயிலியர் ஆயிரும், எந்த நேரமும் ஷாக் அடிக்கும் இல்லைங்களா? இதைத்தான் நம்ம பெரும்பாலும் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் 3 பின் கோர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் ரெண்டு தான் உள்ள கனெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக 3ஆவது பின் என்னுடைய பாடி சீல்டோடு இருக்கணும், இருக்காது. சால்ட்ரான் டைப் ஆகி இருக்கும். அந்த அயன் வாங்கலாம், நல்லாயிருக்கும். பட் அந்த சால்ட்ரான் அயனில் கூட உங்களுக்கு பிக்சட் வோல்டேஜ், அதாவது டெம்பரேச்சர் வாட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், 25 வாட்ஸ் 50 வாட்ஸ். ஆனால் நமக்கு அப்ளிகேஷன் அப்படி இல்லை. நமக்கு சில அப்ளிகேஷன் லாஸ்ட் கிளாஸை சொல்லியிருக்கேன். எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்னால் ஓரளவுக்கு கீட்டே இருக்கணும், இன்னொன்று ஹீட் சிங்க் ப்ரொவைட் பண்ணணும், இல்லை பவர் டிரான்சிஸ்டர் சால்டர் பண்ணணும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக வேணும். அதனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு அயன் தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த அயன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி அயன் இருக்குது. இதோடைய காஸ்ட் 450 வரும். இது காஸ்ட்டு 450 வரும். இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான வீடியோ நேற்றைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று சரி. இப்போ இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டால், இந்த அயன் மாதிரி டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ஹீட்டை கூட்டி குறைக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குது. அதுதான் இன்றைக்கி கிளாஸ். அதாவது ஒரு சால்டரிங் அயனை, நம்மகிட்ட இருக்கிற சால்டரிங் அயனை டெம்பரேச்சரை கூட்டி குறைக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது சர்க்யூட் இருக்கா அப்படின்னு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் பண்ண முடியும். ஓகே சரி. லாஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு அயன் காமிச்சிருந்தேன். இந்த அயன் எதுக்காகன்னா உங்களுக்கு போலரைசர் பேப்பர், அதாவது லேப்டாப்பில் இல்லை உங்களுக்கு பழைய சிஸ்டம் எல்சிடி மானிட்டரில் இருக்கக்கூடியது, இல்லை பழைய டிவி எல்இடி மானிட்டர் எல்லாத்துலேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். கொஞ்ச நாள் ஆக முன்னாடி ஸ்க்ரீன் பர்ன் ஆயிரும். அதில் இருக்கக்கூடிய போலரைசர் பேப்பரை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சால்டரிங் அயன். இந்த சால்டரிங் அயன் பிட்டை மாற்றிக்க முடியும். இதோடைய காஸ்ட்டு 475. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஒரு அயன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது மேனுவல் பாண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அயன். இந்த அயன் ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த கிளாஸில் பார்க்கலாம் இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு யூனிட் ரெடி பண்ணணும். அந்த யூனிட்டில் என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த இடத்துல 2 சால்டரிங் அயான். இந்த அயன் அப்போ சாதாரண அயனை நாம் என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக மாற்றக்கூடிய ஒரு அயனாக பண்ண முடியுமானா பண்ண முடியும். அப்படி பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஒரு 2.2K ஒரு ரெசிஸ்டர் வேணும். 100Kலேருந்து 1 மெக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மானோ கண்ட்ரோல் வேணும். தென் 0.1 MFT 400 வோல்ட்லேருந்து 630 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பாலியஸ்டர் கெப்பாசிட்டர் வேணும். தென் டயாக் வேணும், ஒரு ட்ரையாக் வேணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நாம் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து சேனல் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் சேரும். இந்த சர்க்யூட்டில் ஆக்சுவலாக இது ஒரு டிம்மர் சர்க்யூட். அதாவது ஒரு பல்போட பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். சேம் சர்க்யூட் தான். இருந்தாலும் அந்த சர்க்யூட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன் யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் தேவைப்படும், பொதுவாகவே பிக்சட் சால்டரிங் அயன் வாங்கிட்டீங்கன்னா ஒன்று வாட்டேஜ் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இப்போது 60 வாட்ஸ் அயன் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த அயனை நீங்கள் நார்மல் அயனே வாங்கி எக்ஸ்டர்னலாக ஒரு யூனிட் நீங்கள் தயார் பண்ணணும். ஒரு சிம்பிளான ஒரு பேக்கேஜ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் சர்க்யூட் ரொம்ப சின்ன சர்க்யூட் தான், ஒரு தீப்பெட்டி அளவு தான் சைஸ் வரும் உங்களுக்கு சர்க்யூட். அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயனை மாற்றிடலாம். ஸோ அதுதான் இந்த சர்க்யூட். ஓகேவா? இதில் 230 வோல்ட் ஏசி இன்புட் உள்ளே கொடுக்குறோம். இந்த அவுட்புட்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைன்
நியூட்ரல் இருக்கு இல்லையா, இதோடைய வோல்டேஜை நம்மளால் கூட்டி குறைக்க முடியும். இந்த வோல்டேஜை கூட்டி குறைக்கனால இந்த சால்ட்ரிங் ஏனுடைய எலிமெண்ட் ஆர் ஃபிலமெண்ட் அதனுடைய வாட்டேஜை கூட்டி குறைக்க முடியும். இப்படி நம்ம பயன்படுத்த முடியும். இந்த சர்க்யூட்டில் இந்த டயக்கை பற்றி DP3 டயக்கை பற்றி நிறைய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். டயோட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏசின்னு அர்த்தம். இதுக்கு 2 லீடு இருக்கும். அதுக்கு எந்த விதமான பொலாரிட்டி கிடையாது. இது ஏனோட அது கேத்தோட அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? DP3. தென் ட்ரையாக், இதை பற்றி தெரியும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு ஒரு பவர் டிரான்சிஸ்டர் மாதிரி, செமி பவர் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லீடு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 டெர்மினல் 2 ஏனோட் 1 ஏனோட் 2 கேட். DP3 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான். உள்ளுக்குள்ளே இன்னர் செக்ஷன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜீனர் டயட் மாதிரி இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த சர்க்யூட்டில் நம்ம ஏசி கொடுத்து நம்ம இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நாம் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் பல்போட பிரைட்னஸ் குறைக்க முடியும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சால்ட்ரிங் ஏனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட் நாம் பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு லோடு பல்பு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்குது, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் தான். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது, இவ்வளோ ஏசி இன்புட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து எரிஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக இருக்குது. வேணால் கொஞ்சம் நான் பிரைட்னஸை கூட்டுறேன். ஓகேவா? நான் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப வோல்ட்டு கம்மியாக வரும். ஸோ அந்த ஃபிலமெண்ட் மட்டும் எரியிற மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, CRT டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், ஆம்பிளிஃபயர், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் SMBS. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும். ரெண்டாவது டைம் மட்டும் மிச்சம் இல்லை, உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நீங்கள் பெற முடியும். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணுமா? பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலிமா தான் நம்ம நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது, இது ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட். இதை நாம் இன்னொருத்தருக்கு கூட நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ படிங்க. உங்கள் சேனலே அதுக்காக தான் இந்த சேனல். இப்போது அந்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இதில் வந்து ஏசி ஃப்ளோட்டிங் அப்படியே இருக்கும், அதனால் ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நல்ல ஒரு குவாலிஃபைடாக இருந்தால் ஒரு உங்களுக்கு பேரண்ட்ஸ் கைடோடு அசம்பிள் பண்ணுங்கள். இல்லைனா சர்வீஸ் இன்ஜினியர்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார் லெக்கோடு வீட்டில் அசம்பிள் பண்ணி இந்த போர்டை தொட்டோன்னே சிவியராக ஷாக் அடிச்சிடும். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஆனால் என்ன பண்ணணும், ஒருத்தர் கைட்லைன்ஸ் இல்லாமல் நீங்கள் அசம்பிள் பண்ண வேண்டாம். இது ஒரு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை கூட்டி குறைக்கிறோம். சிம்பிள் சர்க்யூட் சால்ட்ரிங் ஏன். இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அயனை வாங்கிக்கலாம். இதில் ஒரு 6 பிட்டு அயன் இருக்கும், மொத்தம் டோட்டலாக 6 பிட்டு இருக்கும். இந்த அயன் வாங்கிக்கலாம். இதிலே உள்ளே சர்க்யூட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், நல்ல பிரைட்னஸ், மேக்ஸிமம் பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைக்க முடியும். இது ஒரு டிம்மர் சர்க்யூட் தான். பட் இந்த சர்க்யூட் தான் அதில் என்ன பண்ணுது, உங்களுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோலாக கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இதன் மூலிமா நாம் ஒரு அயனுடைய வாட்டேஜை கூட்டி குறைக்கலாம். எங்கே யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், சில இடத்துல ஓவர் வோல்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். சாலிங்கனை ஆன் பண்ணாவே இந்த டிப்பில் லெட்டு ஒட்டாது. ஒரு பர்டிகுலர் வோல்ட் குறைச்சிங்கன்னா ஒரு வேலை வரும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இது அப்ளிகேஷன் ஆகும். நாம் சாதாரண ஒரு 25 வாட் அயன் வாங்கிட்டு அதில் 10 to 60 வாட்ஸ் கூடுமா குறையுமான கூடாது. 60 வாட்ஸ் அயன் வாங்கிட்டு அதில் என்ன பண்ணலாம், இந்த சர்க்யூட்டை இம்பலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்களே அசம்பிள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா? அது அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ண முடியாதுங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு அயன் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சிம்பிளாக, இப்போ சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு
இந்த மல்டிமீட்டருடைய டெஸ்ட் ப்ராப். மல்டிமீட்டர் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லை ஒரு அனலாக் மல்டிமீட்டர் பாருங்கள், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இந்த மாதிரி மீட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் டெஸ்ட் ப்ராப் வந்து இன்னும் ஓரளவுக்கு தான் லென்த் இருக்கும், நமக்கு தேவையான அளவுக்கு லென்த் இருக்காது ஒன்று. ஓகே, நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு. டெஸ்ட் ப்ராப் மட்டும் தனியாக வந்திருக்கு. 100 rupees வரும். நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டர் இருக்கும், அதை என்ன பண்ணிடலாம் நீங்கள் மேலே ரிமூவ் பண்ணால் வந்துடும். இந்த 2 ரிமோட் எடுத்துக்கலாம். இந்த டிப்லேயே அதே மாதிரியே ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கு. இந்த டிப்பில் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். நல்ல ஷார்ப்பாக இருக்கும், பக்கா ஷார்ப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட ஊசி மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது எப்பவுமே இந்த ப்ரொடெக்டர் மேலே ப்ரெஷ் பண்ணி வச்சுங்க. 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், 2 பக்கம் இருக்கும், வேணுங்க போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய காஸ்ட் வந்து 100 rupees வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.